இன்னைக்கு நாம பிளாஸ்டிக் இல்லாத உலகத்தை கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு எங்கும் எதிலும் பிளாஸ்டிக் மயம் தான். இப்படி இன்றைய உலகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு பொருளா பிளாஸ்டிக் மாறுறதுக்கு காரணமா இருந்த முதல் சிந்தட்டிக் பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கப்பட்ட தினம் இன்று. சிந்தட்டிக் பிளாஸ்டிக் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி இயற்கையா கிடைக்கக்கூடிய செல்லுலோஸ், ரப்பர் மாதிரியான பொருட்களை வச்சு பிளாஸ்டிக் சார்ந்த மாதிரியான பொருட்களை உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது முழுமையான ஒரு பிளாஸ்டிக்கா இல்லாம தான் இருந்துச்சு. முழுக்க நேச்சுரல் சப்ஸ்டன்சஸை யூஸ் பண்ணாம கெமிக்கல்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு சிந்தட்டிக் பிளாஸ்டிக்கை உருவாக்கணுங்கிற முயற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த முயற்சியில பெல்ஜியன் அமெரிக்கன் கெமிஸ்ட் லியோ பேக்லாண்ட் வெற்றி பெற்றார். 1907 பிப்ரவரி மாதம் 5 முதல் சிந்தட்டிக் பிளாஸ்டிக்கை அவர் உருவாக்கினார். அந்த பிளாஸ்டிக்குங்கிறது மோல்டுல இருந்து வெளிவந்து ஷேப் உடையாம கரெக்டா நின்றுச்சு. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த பிளாஸ்டிக்கு அவர் பேர் சார்ந்த பேக்லைட்டுங்கிற பேர் வைக்கப்பட்டுச்சு. அந்த பேக்லைட் தான் ஒட்டுமொத்த உலகத்தையுமே மாற்றி போட்டுச்சு. மாஸ் ப்ரொடக்ஷன்ல எண்ணிலடங்கா பொருட்களை பேக்லைட் மூலமா உருவாக்க முடியும், அதுவும் சீப்பான ரேட்ல கொண்டு வர முடியும். அப்படிங்கிறதுனால தொடர்ந்து பல இண்டஸ்ட்ரீஸ்ல பேக்லைட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்படி பாலிமர் ஏஜுக்கே அடித்தளம் அமைத்த பேக்லாண்டை ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. பேக்லாண்ட் மரணம் அடைஞ்ச சமயத்துல 1,75,000 டன் அளவுக்கான பேக்லைட் உற்பத்தி பண்ணி அது 15,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறதுக்காக உதவியா இருந்துச்சு. பேக்லைட்டுடைய வெற்றிக்கு அப்புறமா அதே மாதிரியான பல சிந்தட்டிக் பிளாஸ்டிக்கள் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் உலகம்ங்கிறது மாறி இருக்கு. இப்படி உலகத்தின் பாலிமர் ஏஜையை உருவாக்கி தந்த பேக்லைட் கண்டுபிடிக்கப்பட்ட தினம் இன்று.